ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி. இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரைஸ், இட்லி எல்லாத்துக்கும். அதுக்கு 1 kg சிக்கன் வாங்கி அதில் மஞ்சள் போட்டு, எப்போவுமே சிக்கன் வாங்கினா மஞ்சள் லெமன்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு பெரட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக்கும் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சிக்கன் மட்டன்லலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் போட்டோடனே கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் குக்கரில் பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம லைட்டாக அடியில் தண்ணி விட்டு அதை கிண்டணும். இப்போ 5 பச்சை மிளகாய். இந்த பெப்பர் சிக்கனுக்கு பச்சை மிளகாவும் பெப்பர் இல்லையா, மிளகு, அதுவும் தான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். மிளகாய் பொடி போட வேண்டாம். இப்போ டொமேட்டோ, ஒரு சின்ன டொமேட்டோ போட்டால் போதும், டொமேட்டோ ரொம்ப போட வேண்டாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கீழே அடி நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கீழே அடி பிடிக்கிறது கிளம்பி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்பலாம் விடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் போல் விட்டு நல்லா கிண்டோன்னா அது கிளியர் ஆகிடும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 3 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, பெப்பர் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இதெல்லாம் போட்டு இதை கொஞ்சம் வதக்குங்க. மிளகாய் பொடி இதில் சுத்தமாக நம்ம மிளகாய் பொடி, கரம் மசாலா எதுவுமே போடலை. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா கிண்டலாம். இப்போ அடி பிடிக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டு கிண்டலாம். பாருங்கள், அந்த அடி பிடிச்சதில் ரொம்பலாம் விடக்கூடாது, லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் விட்டு கிண்டணும். பாருங்கள், அந்த அடிப்பிடிப்பெல்லாம் கிளம்பிடுச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம உப்பெல்லாம் கரெக்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 500 ml தண்ணி இதில் நம்ம விடணும். முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இன்னும் விட்டு டோட்டலாக 500 ml தண்ணி விட்டால் போதும். நிறையெல்லாம் விட்டால் ரொம்ப தண்ணி ஆயிரும். இதை நம்ம இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி. இப்போ இதில் நல்லா தண்ணி விட்டு இதை குக்கரில் நம்ம மூடி ஒரு விசிலுக்கு விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி எண்ணெய் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குது கிரேவி. இது நெஞ்சு சளி, ரொம்ப இருமலெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. டக்குன்னு சளி இறங்கிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலெல்லாம் தூவிட்டு இது சாப்பிட்றதுக்கு ரெடி. கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது சாப்பிட்றது. இதில் நம்ம கரம் மசாலா வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. இப்போ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. சாப்பிட அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக வேணால் எண்ணெய் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. குட் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.